ரிஸ்க்மேன் யூடியூப் சேனல். இப்போ நம்ம கூட வந்திருக்கிறது மிஸ்டர் கோட், அதாவது நம்ம கெஸ்ட். ஹலோ கைஸ், நான் தான் மிஸ்டர் கோட். இந்த சேனலுக்கு நான் வந்து ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு சேனலுக்கு நான் கெஸ்ட்டாக போயிருக்கிறேன். இப்படியெல்லாம் பேசலாம். ஓகே, நம்ம சேனலுக்கு கெஸ்ட்டாக போயிருக்கேன். இவரோட ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால ப்ரோ பேசுறது ப்ரோ நம்ம உள்ளே போய்க்கலாம். இப்போ மியூசிக் ஆனில் இருக்குது. நார்மல் வந்து ஈஸியில் மாற்றிக்கலாம். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ கண்டினியூவில் வச்சுக்கலாம், திரும்பி கண்டினியூக்கு போய்க்கலாம். இப்போ நம்ம கிராணியை பக் பண்ணலாமா? வேண்டாம், கரெக்டாக விளாடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ரிஸ்க் மேன் பேர்லேயே இருக்குல்ல. ரிஸ்க் எடுத்து பண்ணுறது தான் ப்ரோ ரிஸ்க் மேன். நீங்கள் ரிஸ்க் மேன் இல்லையா? டே 1 எனக்கு கொஞ்சம் கோல்டு. இப்போ கிராணியை சவுண்டு போட்டு கீழே மேலே வர வைக்கலாம். சரி, ப்ரோ என்ன ப்ரோ கிராணியே காணும், மேலே தானே சுற்றிட்டு இருக்கோம். வேர் இஸ் த கிராணி? கிராணியே வந்துருச்சு. ப்ரோ கூப்பிட்டுருக்கு, கீழே பார்த்துரு போது. ஏ கிளவி, கீழே குனிஞ்சு பார்த்தா தெரியும். ஏ கிளவி, வீ கிளவி, போய் போக மாட்டியா? என்ன சிரிக்கிறேன்? கேக்குது. எங்கே போகுது? அவங்க வந்து அந்த சைடு ஏதோ ரூமுக்கு போகிறாங்க. ட்ராப் வச்சுருக்காங்க ப்ரோ. பார்த்துருச்சு. ஐயோ வருது, என்ன போகுதுன்னு தெரியலையே. ஐயோ கீழே குஞ்சு பார்த்துச்சுன்னா தெரியல. நான் எங்கே போனா எங்க? உன் கண்ணு முன்னாடி தானே. ஐயோ அங்கே போய் நின்று பார்க்குதே. இன்னைக்கு நம்ம இந்த ரூமை விட்டு வெளியே போனாதான் ஃபஸ்ட்டு டே ரூம்குள்ளேயே முடிஞ்சிடும். ப்ரோ எனக்கு தெரிஞ்ச ரூம்குள்ளே போயிடுச்சோ. இன்னொரு சவுண்டு போட்டிருக்கோம், வருதா இல்லைன்னு பார்ப்போம். ப்ரோ ஐயோ என்ன தானா சாயுது ப்ரோ, அவசரப்பட்டு போட்டாதீங்க. ஓகே ப்ரோ, தூக்கி எரிஞ்சாச்சு ப்ரோ. ஐயோ அதான் சொன்னேன்ல ரூம்குள்ளே தான் போச்சுன்ட்டு. ஏ தாய் கிழவி ப்ரோ ஒரே ஆமாடிடா கண்ணாமூச்சி தான் விளாட்றேன். ஹைடர் டை அவ்வளோதான், போட்டோ தள்ளி விட்டாச்சு. ஓ மை காட் ப்ரோ, டே 1 கச்சிதமா முடிச்சாச்சு. அதான் சொல்லல, ரூம் விட்டு வெளில போகும். என்னோட வீடியோலாம் நீங்க பாத்தீங்களா ப்ரோ? பார்த்தேன் ப்ரோ. ஓகே, என் வீடியோ வந்து பார்த்துருக்காரு. ஸோ அந்த ட்ரிக்கை வந்து யூஸ் பண்ண போறாரு. சாரி கைஸ், எனக்கு ஒரு கோல்டு, அதனால தான். ஒரு கோல்டா இல்லை, பல கோல்டு. டே 2 இந்த ரூமில் கச்சிதமாக முடிச்சிருவாங்களா? ஆனால் ஆமாண்ணா, நம்ம இன்னும் டிசைடே பண்ணலையே. நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்? மாட்டோம். ஓகே ப்ரோ, சொல்லுங்கண்ணா. என்ன ஃபஸ்ட்டு கையில் கிடைக்குதோ அந்த எஸ்கேப் தான் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே, கரெக்டாக அந்த சைடு போயிடணும். கடவுளே, ஓகே கடவுளே, அஜித் பார்த்துருச்சு. அதை தள்ளி விடுங்க. முன்னாடியே துரத்திட்டு இந்த வரைக்கும் வராமல் இருந்தால் ஓகே ப்ரோ. எதுக்கும் ப்ரோ வர மாதிரி இருக்குது ப்ரோ. கதவு திறந்தே வைங்க ப்ரோ. ட்ராப் வச்சிருக்கு ப்ரோ நம்மளுக்கு. நான் சவுண்டு கேட்கல.
லெவலு. மை காட். இந்த ஓட்ட வழியா வந்து இந்த கிராணி நம்மளும் பார்க்காது. அதான் ப்ரோ அது கேம்காரங்க கண்டுபிடிச்சது. கிராணியோட மூளை எப்படி? மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்கு, வருதுன்னு நினைக்கிறேன். இட் வில் கம். இட்டு வந்துருச்சு. இந்த சவுண்டை காணும். இட்ஸ் நாட் தட். இட்ஸ் ஏய் நாட். இல்லையே பாரு நன்னக்கண்ணி. என்ன தள்ளி விட்டு போகுது. அவ்வளோதான் ப்ரோ. இங்கே ஒரு முடிஞ்சு ப்ரோ. ஓகே, காருக்குள்ளெல்லாம் நல்லா துணி சிறவி. அவ்வளோதான். அது அவ்வளோதான், முடிஞ்சு வச்சுக்கிறேன் நீ கதை. இப்போ நம்ம போய் அண்டர் கிரவுண்டில் போய் செக் பண்ணி பார்க்கலாம் ப்ரோ. ஓகே, 2 மினிட்ஸ் டைம் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 6:06 வந்து 2 மினிட்ஸ்னு போட்டிருக்கு. அப்போ 8:06 கரெக்டாக வந்துடும் ப்ரோ. இதுக்குள்ள கிராணி வருமா ப்ரோ குமிஞ்சு? இப்போ நம்ம இங்கே ஏதாச்சும் கிராணி ஃபேன் மேட்லாம் வரும். ஓ ப்ரோ, இது என்ன ப்ரோ? வின்ச் ஹேண்டில். இது வந்து இந்த கேனரா வந்து. ஆமாம் ப்ரோ. இதுக்குள்ளே என்ன இருக்குது ப்ரோ? ஐயந்த பொம்மை, செலண்ட்ரினாவின் பொம்மை. ப்ரோ டைம் பார்த்துக்கணும் ப்ரோ. நான் பார்த்துக்கிறேன். செலண்ட்ரினாவுக்கு ரொம்ப பிடிச்ச பொம்மை. இது எடுத்த கிராணி கோவமாக இருந்தானே ப்ரோ. ஓகே, நத்திங். இதில் எது இல்லை ப்ரோ. உடச்சி வைக்கிறதுக்கு ப்ரோ இது வீடா இல்லை காயிலாங்கடை கடையா ப்ரோ? காயிலாங்கடை இவ்வளோ பெருசாக இருக்குமா ப்ரோ? ஆமாம்ல. நீங்கள் இதுக்கு ஹைஃபை கொடுங்க. ஓஹோ. இந்த ரத்தக்கரை, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்ரு ஒரு இடத்துல ஒரு எலும்பு கூடு இருக்கும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு. அதுவும் அந்த பேஸ்மெண்ட் இருக்குல்ல அந்த கார். ஆமாம் ப்ரோ, அந்த காரில் வந்திருக்காரு. அந்த லெட்டரை படித்து பார்த்தா தெரியும். இன்ஜின் கிடச்சிருக்கு ப்ரோ. அது இன்ஜினா? இன்ஜின் கட்ட மாதிரி இருக்கு. இன்ஜின் பார்த்து ப்ரோ. டைம் பார்த்துக்கோங்க ப்ரோ. ஓகே ஓகே, 1 நிமிஷம் இருக்குது, தாராளமாக வாங்க. சீக்கிரம் கார்கிட்ட போயிருங்க. கார்கிட்டலாம் போக மாட்டேன் ப்ரோ. ப்ரோ கார்கிட்ட போனால் தான் அடுத்த நிமிஷம் வந்துடும். அடுத்த நிமிஷம் டக்குன்னு போட்டு தள்ளிட்டுலாம். தூக்கி வச்சுட்டு வந்துடும். மாட்டியே வச்சிடலாம்ல ப்ரோ. இங்கே இல்லைங்க, அடுத்த நிமிஷம் ஆக போகுது. 8:06 வந்துடும் சொன்னீங்கள. கைக்கு இடைஞ்சலாக இருக்குது. அந்த சைடு எந்த பட்டனும். இப்போ நம்ம இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கலாமா ப்ரோ? ஒளியெல்லாம் வேண்டாம், நம்ம இன்னைக்கு அதை போட்டு சொல்கிறோம். அதுதான் கான்செப்ட். அந்த விஷத்தை ஆஃப் பண்ணிட்டு போகலாம். எங்கடா இருக்கு ஆஃப் பண்ணுறது? வெளியில். ஓகே பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு தெரிஞ்ச டைம் வச்சுக்கோ. போதும். சீக்கிரம் 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 சீக்கிரம். எங்கே வேணால் ஸ்பான் ஆகிருக்கும் கிராணி. ஒருவேளை இதுக்குள்ளேயே மாட்டிருக்குமோ? அதுக்குள்ளே மட்டும்தான் என்னத்தையும் நான் உள்ளே போன நிமிஷம் முடிஞ்சிருக்கும் டைமே. ஓகே ஓகே, கம்மி கம்மி. தாய் கிழவி ஏ தாய் கிழவி ஏ தாய் கிழவி ஏ தாய் கிழவி. போடுங்க ப்ரோ. லாக்கு 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 லாக்கு. டக்குன்னு ஆனில் தான் இருந்துச்சு. ஆஃப் பண்ணாதீங்க ப்ரோ, அது உடச்சிட்டு வந்துடும். டக்குன்னு போய் ஆன் பண்ணுங்க ப்ரோ. மாட்டி தாய் கிழவி ப்ரோ. என்ன ப்ரோ, எனக்கு பயமாகவே இருக்குது ப்ரோ. ப்ரோ நீங்கள் பண்ண நேரத்துக்கு கொஞ்ச நேரத்தில் உடச்சிருக்கும் ப்ரோ. அது இங்கே ஒரு லெட்டர் இருக்கும் ப்ரோ. அது ப்ரோ ஸ்பெஷல் 3. அந்த லெட்டரை படிங்களேன். இதை படிச்சு என்ன ப்ரோ? உடைக்க ட்ரை பண்ணுது ப்ரோ. ப்ரோ இது 8 மினிட் உடச்சிருச்சு ப்ரோ. உடச்சிருச்சா? இந்த வழியாக வருமா ப்ரோ? இந்த வழியாக வர முடியாது, பட் எனக்கு தெரிஞ்சு அதை உடச்சிருக்கணும் ப்ரோ. அது சவுண்டே வரல ப்ரோ. இங்கே ஷேராக இருக்குது. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. கம்பாஸ் தாய் கிழவி. இன்னும் அந்த 2 நிமிஷங்கிற மெசேஜ் வரல பார்த்தீங்களா? ஆமாம் ப்ரோ, இப்போ உடச்சிருக்கும் ப்ரோ. ப்ரோ அந்த மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது ப்ரோ. அதனால சவுண்டு பார்க்குறக்கு வழி இல்லையா? அதுக்கு அந்த வீட்டுக்கு என்ன வேணாலும் கேட்டுருங்க ப்ரோ. இந்த பவர் பேட்டரி. ஆமாம் ப்ரோ, இதை பார்க்க விட்டேன் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, நீங்கள் பார்த்த வேலைக்கு இனிமேல் அதை யூஸ் பண்ணவே முடியாது ப்ரோ. அதை யூஸ் பண்ணி தான் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இருந்துச்சு. அப்படியா? ஆமாம். நீங்கள் வேற ஏன்னா அந்த காலுக்கடியிலேயே போய் போடுறீங்க.
இப்போ நம்ம என்ன இதுக்குள்ளே போய் அந்த வழியாக வரதான் வேறு ஒரு வழி. அப்புறம் மறுபடியும் ஒரு டைம் சவுண்டை ஓட்டு கிளம்பி ப்ரோ. அதனால அந்த சைடு வந்துடும். அதுக்குள்ளே இந்த சேத்துல ஒளி கேட்க மாட்டேங்குது. அவ்வளோதான் ப்ரோ. இப்போ கிளம்புங்க ப்ரோ. பேசாமல் நம்ம கிராணியை பக் பண்ணணும் ப்ரோ. வேண்டாம், நீங்கள் ரிஸ்க் மேலே வேணுமே அதை ரிஸ்க் எடுத்துக்கணும். ப்ரோ சவுண்டு போட்டாச்சு ப்ரோ. ஐயோ அவளே வராங்க. இப்போ இங்கே இந்த சைடு ஒரு சவுண்டு போடாமல் கார் இருக்கிற இடத்துக்கு சவுண்டு போடல ப்ரோ. ப்ரோ அதை தள்ளி விட்டுறதுங்க. ஓ அந்த டோரை திறந்துட்டு அந்த சைடு போகும் அந்த கிராணி மட்டும். ஏன் இப்போ கிச்சன் வழியாக அந்த பேக் யார்டுக்கு போயிருக்கு கிராணி. நம்ம அது வரைக்கும் எனக்குள்ளே ஒழிஞ்சுக்கலாம். நம்ம சவுண்டே போடாமல் இங்கே வராது ப்ரோ. ப்ரோ டோர் ரெடி ஆயிடுச்சு ப்ரோ. இல்லை ப்ரோ, ஆக்சுவலி இங்கே இருந்த ஒரு கட்டை இருந்துச்சுல்ல. ஆமாம் ப்ரோ. அதை காணும் பார்த்தீங்களா? ஆமாம் ப்ரோ. அவ்வளோதான், அது உள்ளே வந்துச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ, இனிமேல் உங்கள் பாடு. ஐயோ ட்ராப் செட் பண்ணியிருக்கு ப்ரோ. இப்போ ஐயோ என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க கேம் ப்ரோ? தெரில ப்ரோ. என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? வெளியே நிட்டு கதை சத்துனா ப்ரோ சீக்கிரமாக கேம் முடியும் ப்ரோ. ப்ரோ அந்த கிச்சனுக்குள்ளெல்லாம் என்ன போகவே இல்லை ப்ரோ. போனீங்க பட் என்ன நினச்சுன்னு பார்க்கல. ஜாக்கிரதை ப்ரோ. இப்போ நீங்கள் அங்கிட்டு போகுமா? இல்லை போகலை, இங்கே தான் நிற்கும். நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் அந்த சைடு வீசிட்டு வந்துருக்கோம். வீசினோடனே நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி கிடச்சிருக்கோம். கொஞ்ச நேரம் என்ன சிரிக்கிற? கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க ப்ரோ. எனக்கு ஒரு பிளான் தெரியுது. இங்கேருந்து அந்த சைடு அந்த அந்த பாட்டிலை தூக்கி வீசிட்டு ட்ராப் வச்சிருக்கு. எங்கே போனாலும் ட்ராப்பாக வச்சுட்ருக்குது. நம்ம மாட்டுவோம்ல, மாட்டினா டக்குன்னு வந்து அடிச்சிடலாம்ல ப்ரோ. இது நான் ஈஸி மோடு தானே ப்ரோ? ஆமாம் ஈஸி மோடு தான். அப்புறம் தான் ப்ரோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நம்ம ஒன்றும் ஒழுங்காக தேட அந்த பாட்டில். ஓகே இதுதான் ப்ரோ என் பிளானு. தூக்கி எரிஞ்சிட்டு ஓகே ப்ரோ, இதுதான் என் பிளான். அவ்வளோதான். திஸ் இஸ் யுவர் பிளான். எஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ். ஆனால் என்கிட்ட ஓடுறதுங்கிறது எனக்கு தெரில. ஐயோ அங்கிட்டு போக மாட்டேங்குதே. போகுது. ஓடுங்க ஓடுங்க. ஓடு 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 பார்த்துருச்சு. பார்க்கல. ஐயோ ப்ரோ பார்க்கவே இல்லை ப்ரோ. அது எஸ்கேப் ப்ரோ. எனக்கு காது வேற கொய்யின்னு கேட்குது ப்ரோ. வேறு லெவல் ப்ரோ. நம்ம தப்பிச்சிட்டோம் ப்ரோ. ஆனால் இங்கே எதுவும் தள்ளி விட்டுறாது ப்ரோ. ரிமோட் கண்ட்ரோல் ப்ரோ. பெப்பர் ஸ்ப்ரே இருக்கிற ரூம் ஓப்பன் பண்ணுங்க. இந்த மீட்டை இப்போ நீங்கள் தள்ளி விடவும் போகும். அவ்வளோதான். பார்த்து எந்த ஃபோட்டோ எது அங்கே உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ரஸ்டட் பேட்லாக்கி. இது வந்து எதுக்கு ப்ரோ யூஸ் ஆகும்? டனல் எஸ்கேப். அது வரைக்கும் டனல் எஸ்கேப்லாம் பண்ணதே இல்லை. ஒரு எஸ்கேப்பே பண்ணது ப்ரோ. அந்த இந்த அது என்னது ப்ரோ? கேமரா. இதாம்மா. அதில் போய் ஹேமர் கிடைக்குன்னு நினச்சேன் ப்ரோ. ஹேமரே கிடைக்கல. பார்த்து ப்ரோ மறுபடியும் சிக்கிறாமல் போய் போகும்போது திடீர்னு எதிரில் வந்துருந்தோம்மா ப்ரோ. நீங்கள் இங்கே தட்டி விட்டுருக்குறீங்க. ப்ரோ எனக்கு வேறு பயமாக இருக்குது ப்ரோ. போகும்போது எதிரில் வந்துருவோம் ப்ரோ. கைஸ் நான் வாய்ஸ் ஓவர்லாம் நாங்கள் எதுவும் கொடுக்கல. லைவாக வந்து டாக் பண்ணுறோம் ப்ரோ. டாக்கிங் லைவ். ஐயோ ப்ரோ ப்ரோ ட்ராப் வச்சிருக்கு ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ கிராணி இது? என்ன கிராணினா? நல்ல கிராணி. வெளில பாங்க. இங்கே இறந்து அப்புறம் மாட்டிக்கிட்டே தான் இருக்க முடியும். மேலேருந்து வந்துருச்சுன்னா ப்ரோ பார்த்து ப்ரோ மாட்டிடாதீங்க ட்ராப்பில் ப்ரோ. மறுபடியும் கீழே போய் மாட்டாதீங்க ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்கள் மாட்டிடாதீங்க ட்ராப்பில்? இங்கே தான் பெப்பர் ஸ்ப்ரே இருக்கிறது இருக்குது.
பாத்துருச்சு டனல். ஐயோ நான் தான் சொன்னேன் ப்ரோ அது மேலேருந்து வரும்ட்டு ஏன் ப்ரோ எக்ஸாம் ப்ரோ சான்ஸு அது வரணுமே நேரத்துக்கு. ப்ரோ வந்துருச்சு ப்ரோ. அது எங்கேயே நிற்கிது, நம்ம தான் வர வைக்கணும். ப்ரோ எனக்கு வேறு அது பார்த்தா கை கால்லாம் வருகுது ப்ரோ. இதில் வேறு ரிஸ்க் மேன் வேறு யூடியூப் சேனல் வேறு வச்சுருக்கேன் ப்ரோ. ரிஸ்க் மேன் ப்ரோ இப்போ திடீர்னு டக்குனு மேலே போகுங்க ப்ரோ. ப்ரோ ஐசியூங்குது ப்ரோ. ஐசியூ ப்ரோ டே 2 தானே ப்ரோ? ஆமாம் ப்ரோ போச்சு ப்ரோ. இவ்வளோதான் ப்ரோ, நான் வேணும்னு தான் ப்ரோ தட்டி விட்டேன். இப்போ அது மேலே இருந்து வர நம்ம அங்கே போய் ரிமோட்டை ஓப்பன் பண்ணி பெப்பர் ஸ்ப்ரே எடுக்கணும் ப்ரோ. ப்ரோ ட்ராப் இருக்குது ப்ரோ. அது இங்கே எல்லாம் இல்லை எதுக்கு ப்ரோ. இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ. இந்த மணி வேறு இங்கே கட்டி வச்சிருக்குது. இதாகுங்க ப்ரோ பெப்பர் ஸ்ப்ரே ப்ரோ. எடுத்து அந்த மூஞ்சிலே அடிச்சிருங்க ப்ரோ. வரும் ப்ரோ கீழே. இருங்க ப்ரோ அந்த வரட்டும் ப்ரோ. தாய் கிளவி கரெக்டாக மூஞ்சில் அடிக்கணும், இல்லைன்னா முடிச்சிடும். நானே சவுண்ட் போடுறேன் ப்ரோ. தாய் கிளவி கண் தெரியாது, கொஞ்சம் அப்புறம் திருப்பி கண்ணில் வந்து அடிச்சிடும். கரெக்டாக மூஞ்சில் அடிக்கணும் ப்ரோ. வேறு எங்கேயும் அடிச்சிடாதீங்க. அடிங்க டக்குன்னு ஓடுங்க பெப்பர் ஸ்ப்ரே கீழே போயிடும் ப்ரோ. அதுக்குள்ளே பார்க்காதீங்க கிச்சன் போய். ஏன் ப்ரோ? ப்ரோ கிச்சன் போகிறக்கு அருமையான சான்ஸு வாட்ச் மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ கண்ணு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்? கத்துனங்கள முடிஞ்சு ப்ரோ நீங்களே விளாடுங்க. எல்லாம் முடிச்சு விட்டு நீங்களே விளாடுங்க. முடிச்சு விட்டு ரிஸ்க் மேன் ப்ரோ. இதுதான் உங்கள் பிளானா ப்ரோ? கடைசியில் நான் அப்படியே இறங்கலாம் போகிறேன். ரொம்ப மட்டமாக இருக்கு ப்ரோ உங்கள் பிளான். அடிக்கிச்சு ப்ரோ பெப்பர் ஸ்ப்ரே. தெரியும் போட்டு பாருங்க கையில் கட்டி அச்சு ரத்தமாக இருக்கு. நீங்கள் மாட்டிடுவீங்க. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. அது கிளம்பி போ. சூ கிளம்பி கிச்சன் ப்ரோ. இது நல்ல வழி. முதல்ல இதை கையில் தூக்கு. கீழே ட்ராப் வைக்குது ப்ரோ. இதுக்குள்ள ஏதோ ஃபியூஸ்னு ஏதோ ஒரு பொருள் கிடைக்கும். ஓ ஸ்பார்க்கு. ஸ்பார்க். எஸ்கேப்புக்கு தேவையான பொருளும் கிடைக்குது ப்ரோ. இப்போ இதுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கோங்க ப்ரோ. இப்போ அது வரணும், எங்கேருந்து வரும்னு தெரியாது. நீங்கள் வேற அந்த ரூமை உடச்சி விட்டீங்க. ஏன்? எந்த ரூம் ப்ரோ? அதான் அந்த ரூம், அந்த இந்த ஸ்டீம் ரூம். இப்போ எந்த சைட்லேருந்து வருங்க ப்ரோ? உங்களோட பிளான் ரொம்ப மட்டமாக இருந்துச்சு ப்ரோ. எஸ் ப்ரோ. நானே ஒரு மட்டை ப்ரோ. மட்டையா? கண்ணு தெரியாமல் போகுது ப்ரோ. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. திடீர்னு திரும்பி வெளில போகுது. பட் அது திரும்பி இந்த வழியாக தான் வரும். பெப்பர் ஸ்ப்ரே முடிய பார்த்தீங்களா ப்ரோ? சட்டமண்டை பெப்பர் ஸ்ப்ரே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வந்து சேஃபு. ஓ கண்ணு எப்படி திறந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம் ப்ரோ. தூக்கு மேலே ப்ரோ. எங்கே போகிறீங்க ப்ரோ? தட்ஸ் த பிளான் ப்ரோ. ப்ரோ இதில் ஒரு மாஸ்டர் கீ இருக்கும் ப்ரோ. மாஸ்டர் கீ ப்ரோ எனக்கு தெரிஞ்சு அது ஒரு முடிவோட தான் இருக்குது. நம்மளுக்கு போடணும். எத்தனை தடவை என் மேலே பெப்பர் ஸ்ப்ரே அடிப்பேன் அப்படின்னு சொல்லுது ப்ரோ. ப்ரோ அங்கே கேஸ் லைட் இருக்குது. அதுக்கு கார் எஸ்கேப்புக்கு தேவையான அதுக்கு சுற்றி வேணும் ப்ரோ. ஹேமர் எல்லாமே பிளாங்க் எடுக்கலாம் ப்ரோ. பிளாங்க் மட்டும் எடுக்கலாம். கிரானி சவுண்டு போட்டு வர வச்சு போடுறதா ப்ரோ? கண்ணு தெரியும்.
நம்ம டக்குன்னு ப்ரோ ப்ரோ போடுங்க ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போதான் சவுண்ட் கேட்க வந்து ப்ரோ. மாஸ்டருக்கு எனக்கு தேவையே இல்லை ப்ரோ. இது எதுக்கு ப்ரோ? டோர் எஸ்கேப் ப்ரோ. ப்ரோ எது கிடைக்குதோ அதுக்கு போடுங்க ப்ரோ. ப்ரோ ஆனால் காருக்கு தான் நிறைய கிடச்சிருக்கு ப்ரோ எது கிடைக்காது போடுங்க ப்ரோ. ஒரு இது ஒன்றே ப்ரோ மட்டும் வருது ப்ரோ. கிடச்சிருக்கு. மாஸ்டருக்கு ஒன்று மட்டும் வச்சு ஓப்பன் பண்ண முடியாது, நிறைய தேவை ப்ரோ. அதை அந்த 2 இருக்குதுல்ல, அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த 2ங்கிறது ஏன் ப்ரோ? அந்த டனலில் ஒரு இடத்துல யூஸ் ஆகும். ஆனால் எனக்கு டனலில் சுத்தமாக விளையாட தெரியாது ப்ரோ. எங்கே பார்த்தேன்? பார்த்துட்டேன் ட்ராப் இருக்குது ப்ரோ. ப்ரோ வெப்பன் கீ மட்டும் கிடச்சிதுன்னா வேறு லெவல் ப்ரோ. எனக்கு உள்ள முயற்சி. இப்போ நம்ம சேஃபான இருக்கிறோம், இருந்தாலும் அந்த டூங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த டூ ரொம்ப முக்கியம். ஸ்பெஷல் ஓகே நமக்கு இந்த ஆமாம் ஸ்பெஷல் கீ தான் முக்கியம். அந்த மாஸ்டருக்கு தேவையில்ல, ஸ்பெஷல் கீ அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ வேறு லெவல் ப்ரோ. ஸ்பெஷல் கீ தூக்கிட்டு கார் பேட்டரியும் இருக்குது இங்கே தான். இதெல்லாம் நோட் பண்ணுங்க ப்ரோ. கார் பேட்டரி இங்கே இருக்கு. எங்களுக்குள்ள ஏதோ ஒரு லாக்கராட்டம் ஏதோ இருக்குது ப்ரோ. ஓகே ஓகே சவுண்டு போட்டோம் ப்ரோ. ப்ரோ டக்குனு ப்ரோ நம்ம ஒரு இடத்துல தேடவே இல்லை ப்ரோ. இதுக்குள்ள ப்ரோ பிரேச்சு இதுவும் கார் எஸ்கேப்புக்காக எனக்கு ப்ரோ. நீங்கள் போய் இதுக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம மாட்டிட்டோம். பார்த்துருச்சு இதுக்குள்ள போய் டக்குனு முருகா. அது கண் இருக்கா ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறோமோ தெரியல ப்ரோ. ப்ரோ நீங்கள் எடுக்க வேண்டிய ரிஸ்கெல்லாம் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். சரி ப்ரோ. ரிஸ்க் மேன் அதை ஏன் அங்கே நிற்கிது? ட்ராப் வச்சுருக்கு ப்ரோ. அப்படியே போயிட்டோம். போய் ஒளிஞ்சு போ. நான் பார்த்து ப்ரோ. ட்ராப் எங்கே வேணாலும் இருக்கும் ப்ரோ. இங்கே சவுண்டை போட்டு இந்த சைடு வந்துடுங்க ப்ரோ. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. ஓகேவா? ஓகே ப்ரோ. உள்ள இப்போ வந்து கிராணி ஸ்பெஷல் கீ உள்ளே போயிடுச்சா. கிராணி இந்த பொம்மையை தட்டி விடாமல் இதை வந்து திறக்கணும். ஏன் ப்ரோ? தட்டி விட்டு கீழே வந்துச்சுன்னா திரும்பி போய் அதை பார்க்க ஆரம்பிச்சிடும். இதை மறந்துடும். அப்புறம் ஸ்பெஷல் கீ கிடைக்காது. ஓ மை காட். ஒரு 1/2 மணி நேரமாக ரெக்கார்ட் ஆகிடுது, ஒரு ப்ராக்ரஸும் இல்லை. ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டுங்கிறதால ஒரு எஸ்கேப்பும் பண்ணல. ப்ரோ ஆர்ஆர் கேம் கிங்காக எப்போ ஆகிறது ப்ரோ? கூடிய சீக்கிரத்தில் ஆயிடலாம். என்ன வந்துட போகுது? வந்துருச்சு ப்ரோ. தொட்டு விடாமல் ஜஸ்ட் நிமிஷம் உழுகலை. ஓகே ப்ரோ. இப்போ அது கொஞ்ச நேரம் நீங்கள் பொறுமையாக 3 பிளான் அவ்வளோதான். ஏன்னா நீங்கள் எங்கிட்ட என்ன கிளம்பி போ ப்ரோ. வெளில மட்டும் வேறாதீங்க ப்ரோ. இதுக்கு தான் சொன்னேன் நல்ல வேலை இப்போவே பண்ணல ப்ரோ. இது வேணும்னே பண்ணுது ப்ரோ. இவ்வளோ நேரம் பேசுகிறோம், மைக்கில் ஆடியோ ரெக்கார்ட் இருக்காதும்மா. ஐயோ கஷ்டமாச்சு. ஓ மை காட் ஸோ சேட். முடிஞ்சா பார்த்துக்கோ. ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கீழே போய் முடியட்டும். கேவலமான ஒரு பிசாசு ட்ராப் வச்சுருக்கு ப்ரோ. திரும்ப அப்போ மேலே வரக்கு வாய்ப்பு இருக்குது ப்ரோ. இப்போ இதுக்கு ட்ராப் வைக்கிறத தவிர வேறு எதுவும் தெரியாதா ப்ரோ? போட்டு தலை தெரியும் ப்ரோ. ஓ மை காட். எழுந்திரிச்சு போகலாம் ப்ரோ. உள்ளே போயிட்டு ஸ்பெஷல் கீ எடுக்காதீங்க. அவங்க என்ன இருக்குன்னு பார்க்கணும். கன்னோட இன்னொரு பார்ட் ப்ரோ. இன்னொரு பால் எடுத்துட்டீங்க ப்ரோ. கீழே ஓட்ட வந்துடும் ப்ரோ. ப்ரோ ஒரே ஒரு நிமிஷம் ஐயோ மாட்டிட்டேன். ஒரே ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்போ கன் பார்ட்டி இங்கே போட்டுருவோமா? ஓகே ப்ரோ.
அது கீழே வரும். ப்ரோ அதுக்கு நம்ம செயின் கட்டர் வேணும் ப்ரோ. ஆமாம் இல்லை, செயின் கட்டர் இருந்தால் தான் அது. சரி போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, அது கீழே தான் போகுங்கிற ஒரு நம்பிக்கையில். வந்துருச்சு ப்ரோ, கீழே வந்துருச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ, அதை உடச்சி விட்டு ட்ராப்பு அது மேலே போடுங்க ப்ரோ. ஓகே, பார்த்துருச்சு ப்ரோ. கீழே இருந்து மாட்டிக்கிட்டேன் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, தப்பிக்க வழியே இல்லை. தான் தப்பிச்சு போங்க. இப்போ எங்கிட்ட வரப்போதோ அதெல்லாம் கட்டமாக நடக்க முடியாது. பிகாஸ் த ஏஜ் ப்ராப்ளம். ப்ரோ 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 ஐடியா ப்ரோ. இதுக்குள்ளே போயிட்டோம்னா வாக்கி ரெண்டு கிராணி எப்படி திறக்கும்? ஓ ஆனால் இந்த கேமரா வந்து சண்டு போட்டே இருக்கும். காகியில் கேஷ் சொல்லுங்க ப்ரோ. அங்கே என்ன இப்போ வீல் சேர் இருக்குது? ஆமாம் ப்ரோ, கிராணி எழுது போல். ப்ரோ தப்பி விட்டுருச்சு. பட் அது பொம்மையை பார்க்கல ப்ரோ, ஏன்னா பொம்மையிலேருந்து சவுண்டு வரல ப்ரோ. ப்ரோ நம்ம நம்ம ஈஸியாக ப்ரோ சும்மா ப்ரோ அழகுக்கு வாங்கி வச்சிருக்கிற பொம்மை. ஆமாம், பொம்மையை பார்த்துருச்சு. நம்மளை மறந்துடுச்சு இல்லை ப்ரோ. இப்போ பாருங்க ப்ரோ, சாவி போட்டு இந்த கதவை திறக்குது. எப்படி நம்மளை பார்ப்போம் ப்ரோ? எப்படி ப்ரோ வரும்? ஓ, நம்மளால முடியலையே. இது திறந்தாதான் ப்ரோ நம்மளால வெளியே போகணும். பட் அது நம்மளை விட்டுட்டு போகணுமே ப்ரோ. நம்ம இது கண்ணு கண்டுக்கிறதா ப்ரோ இது திறந்தாதானே ப்ரோ. ப்ரோ ஆனால் திறந்த சொல்லுது ஏன்னு தெரியுமா ப்ரோ? ஓகேவா, நீங்கள் திறந்துட்டு போகிறீங்கன்னா போங்க, உங்களோட பிளான் தான் இனி. ப்ரோ அது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ப்ரோ. அது கீழே போகட்டும். கண்டென்ட் கிரியேட்டிவாக பண்ணணும், அவ்வளோதான் ப்ரோ. போங்க வெளில போகிறாங்க. அடிச்சு தூக்குங்க, அச்சு தூக்கி அப்படியே போப்போம். ப்ரோ நீங்களாம் இதில் உட்காந்து தான் போவீங்க, நானும் இதில் நின்றுக்கிட்டே போவீங்க. போயிட்டீங்க. கிராணி இப்போ மேலே வருமா? வெளியே தள்ளி இல்லை அது சைடு வந்து இப்போ எந்திரிச்சு போயிடணும். எந்திரிச்சிடும் நம்மளே. கண்பட்டு எடுத்துருங்க டக்குன்னு. சீக்கிரம் அது பாத்ரூமுக்கு வந்துடும். கீழே போங்க. ட்ராப் இருக்குது ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. கீழே இப்போ ரைட்டில் இப்போ இன்னொரு ரைட்டு அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ ஆனால் இன்னொரு கன் பார்ட் கிடைக்கணும் ப்ரோ. 2 கண்டுபிடிச்சிட்டிங்க ப்ரோ. இதுக்கு மேலே 1 தானே கிச்சனில் எங்கேயாவது கிடக்கும். இங்கே வராது ப்ரோ, ஏன்னா அதே பிளான். ஓடுங்க ப்ரோ. இதில் ரன் ஆப்ஷன் இல்லை ப்ரோ. எப்படி ப்ரோ? மாஸ் ப்ரோ. ஐயோ சவுண்ட் கேட்குது ப்ரோ. இதை எடிட்லாம் பண்ணுவீங்களா? ஆமாம் ப்ரோ. இட்ஸ் கம்மிங் ப்ரோ. பிளான் ஒர்க் ஆகுது ப்ரோ. ப்ரோ போயிடுச்சு ப்ரோ. பார்க்கவே இல்லை. மாஸ் ப்ரோ. இப்போ கிச்சனுக்குள்ளே போய் எல்லாத்தையும் தேடுங்க ப்ரோ. புக்குக்கு இப்போ மேலே வரக்கூடாது. கிச்சனுக்குள்ளே போய் தேடுங்க ப்ரோ. வெப்பன்ஸையே எங்கே வச்சிருக்கீங்க ப்ரோ? போட்டிங்களா? இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கோங்க. நமக்கு ஒன்றும் தெரில ப்ரோ. அது வர மாதிரி இல்லையே. ப்ரோ இப்போ அது வந்து எப்படி ப்ரோ? ப்ரோ அது தலையை ஒரே சீக்கிரம் போகாதீங்க, அது நம்ம விட்டு போயிடும். பண்ண பார்த்தீங்களா ப்ரோ? ஐயோ, அதை பார்க்கவே கொடூரமாக இருக்கு ப்ரோ. அது மொத்தம் 67
வருஷமா பல்லு வளர்க்கல ப்ரோ. 67 வருஷம். ஐயோ ரெட்டியோ கம்பி ஓங்குச்சு பார்த்தீங்களா இப்போ. ப்ரோ உள்ள வாசில தப்பிக்க முடியாது ப்ரோ. நம்ம இங்கே டே 3 ஆச்சு தப்பிக்க முடியாது. இப்படி நின்றுட்டீங்கன்னா அது போகாது. டோர் சட்டி பண்ணி உட்காந்துக்கலாம். சவுண்டு போயிடுச்சு பார்ப்போம். பல நாட்கள் கழித்து ப்ரோ போயிருக்கே போயிடுச்சு ப்ரோ. வெளியே வாங்க ப்ரோ. மாட்டில் தான் முடிச்சிருப்பாங்க. மேலே மேலே ஏறுது ப்ரோ. அது என்ன கை தெரியா கால் தெரியா போகுது ப்ரோ. ட்ராப்பு ப்ரோ. இதுக்குள்ளே தான் அந்த கோடு இருக்கும். கோடு இல்லையா? பெப்பர் எடுத்துக்கோங்க ப்ரோ. பெப்பரை வச்சுருந்தோம். பிக்சர் பீஸ் ப்ளீஸ் இதெல்லாம் வச்சு டே 6 தான் ப்ரோ கொண்டு வர முடியும். இருக்கிற எனக்கு தெரிஞ்சு எல்லா இடத்தையும் செக் பண்ணிட்டோம். இங்கே ஃபுல்லாக ஒன்றுமே கிடைக்கல ப்ரோ. அந்த விஞ்ச் வீல் எங்கே ப்ரோ? ப்ரோ வருது ப்ரோ. மாட்டிக்கிட்டோம் ப்ரோ. வந்துருச்சு. கார் எடுத்து வழி இருக்காது ப்ரோ. தப்பிக்கிறீங்க ஃபாஸ்ட்டாக போய் கட்டில் கல்ல ஒழிஞ்சுக்கோங்க ப்ரோ. வருது ப்ரோ. இதுதான் போயிட்டுருக்கேன்ல. இதுக்குள்ளே ஒழிஞ்சுக்கோங்க. இதோ இந்த வெப்பன் கீ ஓப்பன் அது பண்ணுறேன். தெரியும் ப்ரோ. நீங்கள் இதுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டா தெரியாது. அப்புறம் எங்கிட்ட வருதுன்னு தெரியாது ப்ரோ. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஒரு பிளான் ப்ரோ. இதுக்கு பிளாங்கை உடச்சு விட்ருலாமா? அதுக்கு தான் ப்ரோ சவுண்டு போடணும். ப்ரோ சீக்கிரம் ப்ரோ கறி துண்டு ப்ரோ. இதுக்குள்ளே அவ்வளோதான் ப்ரோ. இந்தாங்க ப்ரோ உங்கள் கையால் நீங்களே. அதுக்குள்ளே எதுவும் இருக்காது பார்க்காதீங்க. இப்போ எதுக்கு என்கிட்ட கொடுத்தீங்க ப்ரோ? ப்ரோ இப்போ நீங்கள் உங்கள் டேர்ன் ப்ரோ. நீங்கள் ஆடுங்க. இந்த கிராமி ஆடாதீங்க. இந்த ரிஸ்க் மேன் ப்ரோ. வருதா? ரிஸ்க் இல்லாமல் எதுவும் இல்லை. சி இதை பார்த்தே நான் பயப்படுறேன் ப்ரோ. பேர்ட் சீடு கிடச்சா நல்லா இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் டனலுக்குள்ளே தான் இனிமேல் இருக்க மாட்டேருக்கு ப்ரோ. இது வரைக்கும் கண்டுபிடிச்சதெல்லாம் எங்கே இருக்குன்னு நோட் பண்ணிட்டீங்களா ப்ரோ? ப்ரோ கார் ஏகப்பட்டது கிடச்சிது ப்ரோ. அந்த ஆயில் ஒரு இடத்துல பார்த்தோம் ப்ரோ. புக்கு வந்து அந்த ப்ரௌன் கலர். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. பார்த்துட்டேன் ப்ரோ. அவ்வளோதான். மிஷன் ஸ்டார்ட்ஸ். காந்தி த மிஷன் இஸ் ஸ்டார்ட். த மிஷன் இஸ் ஆன். ஏதோ ஒன்று அங்கே இருக்குது பாருங்க ப்ரோ. கார் பேட்ரி ப்ரோ. நீ டனலுக்குள்ளே போய் ஆடுங்க ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. அதுக்கு நம்ம ஸ்பைடர் கீயும் டனல் கீ கூட கிடச்சிரும். ஸ்பைடர் கீ அது கொஞ்சம் நேரம் ஆகும் கிடைக்கிறதுக்கு. ஐயோ அது அந்த மேலே இருக்க ரூமில் தான் ப்ரோ இருக்கும். நல்ல வேலை ப்ரோ. வெயிட் பண்ணு ப்ரோ. ப்ரோ என்னதான் ப்ரோ? என்ன ப்ரோ? தெரியல எந்த சைட்லேருந்து வரப்போகுதுன்ட்டு. மூணு இடத்தையும் நோட் பண்ணுங்க ப்ரோ. ப்ரோ வருது ப்ரோ. ப்ரோ அதே விட்டு விட்டு பார்த்துருக்கீங்க. இந்த சைடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது ஸ்லோவாக நடக்கிறது அந்த சைடு வந்துருக்கோம். ஏன் வா அந்த சைடு ஒரு ப்ரோ. பார்த்துருச்சு. ஏ சி வருது ப்ரோ. வருது ப்ரோ. ப்ரோ மேஜிக் கிரானி ப்ரோ. கையில் தான் அப்படி படிச்சு பார்த்தீங்களா? இதோட ஒரு பெரிய தொல்லை ப்ரோ. அந்த ஸ்பைடர் தான் ப்ரோ. இந்த சைடு
ஏன் ப்ரோ கத்திக்கிட்டீங்க? ப்ரோ பார்த்தோன்னே ஒன்றும் பண்ண முடியல ப்ரோ. இப்போ நீங்கள் விளாடுங்க போட்டுச்சு. டே 3 ப்ரோ நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ அது அந்த சைடு வருமோன்ட்டு. ப்ரோ இதுக்குள்ள நம்ம இருக்கா இல்லைனாலே லீவ் திஸ் ஹவுஸ் அது மட்டும் தான் இருக்கு. பார்த்து ப்ரோ திறந்தானே வந்துட போகுது. ப்ரோ வெளில போங்க. சவுண்டு பார்த்தீங்களா? ஆனால் நம்ம சவுண்டு போடாமல் மேலே வராது ப்ரோ. ட்ராப்பு ப்ரோ நான் சவுண்டு இந்த ட்ராப்பை தவிர பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக பார்க்குறவங்க வெளியே பார்க்க மாட்டாங்க. ப்ரோ இதுக்குள்ளேயே போகுது ப்ரோ. பாத்ரூம்குள்ளே போயிருக்கு ப்ரோ. ஐயோ போச்சே. அவ்வளோதான் ப்ரோ. அவ்வளோதான் அப்படியே அடிச்சு மட்டையெல்லாம் சாப்பிட்றேன். டே ஐயோ அப்படியே நம்ம கச்சிதமாக முடிச்சிடும் போல இருக்கு. ரிஸ்க் மேன். ஐயோ ரிஸ்க் மேன். இப்போ டபுள் என்னோட முடிவை பார்க்க நான் ஆவலாக இருக்கேன் ப்ரோ. வெட்டிட்டீங்களே நெஞ்சுக்குள்ள ரத்தக்கரம். ஒவ்வொரு டேக்கும் கட்டாயி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? உள்ளே போயிட்டேனா? ஓகே ப்ரோ இப்போ அந்த சைடு போகும். நீங்கள் அப்படியே வெளியே ஓட்டிடணும். அதுதான் இப்போ டாஸ்க்கு. இப்படி ஒரு அசிங்கம் முடிச்ச வீட்டில் கொண்டு வந்து விட்டுருக்கீங்களே. உங்களுக்கு அநியாயம் இல்லையா? எனக்கு நம்பிக்கையாக பயப்படுறேன். இது எக்ஸ்ட்ரீம் நைட் மேர் மோடெலாம் போட்டால் எப்படி இருக்கும்? ட்ராப்னா எக்ஸ்ட்ரீம் மோடு வித் நைட் மேர் மோடு ப்ரோ. கேன் யூ ப்ளே? நோ ப்ரோ. கேன் யூ சர்வே 1 minute? ப்ரோ ஈஸி மோடில் என்னால் விளாட முடியல. கேன் யூ சர்வே 1 minute? ப்ரோ வரவே மாட்டேங்குது. நீங்கள் ரிஸ்க் மேன் தான் ப்ரோ, ஒத்துக்கிறேன். அதுக்கு இவ்வளோலாம் வேண்டாம். டே 5 அது டே 4 ப்ரோ. டேபிளே எழுந்திரிச்சு நின்றுமோ? நின்றுச்சு ப்ரோ. ப்ரோ இந்த ஃபோட்டோவை தட்டி விடுங்கண்ணா. ஃபோட்டோ தட்டி விட்டு அங்கேயே நினைக்கும் ப்ரோ. இல்லை டபுள்ஸ் இது இத்தனை சவுண்டு கேட்குது. அது டப்புன்னு அடிச்சு போகுது ப்ரோ. நான் எங்கே போச்சுன்னு தெரியல. சரி அதை அடிச்சு போட்டு விடுங்க கிராணி. ஓகே இட்ஸ் கமிங். ஓடு பார்த்துருச்சு ப்ரோ. பார்க்கல ப்ரோ. சேவ் ப்ரோ. ஆட கரும்பு முடிச்ச சிரிப்பே. இதை ஏன் ப்ரோ தட்டி விட்டீங்க? நம்மக்கிட்ட எந்த பொருளும் இல்லை ப்ரோ. இப்போ அது வரணும். இன்னும் ஒரு கண் ப்ரோ பார்ட் கிடச்சிருக்கோம். அந்த ஒரு கண் பார்ட் எல்லாத்தையும் டெலிட் போச்சு. இன்னும் நீங்கள் இதுக்குள்ளே போடலையா? முதல்ல சவுண்டு கேட்டு அவ்வளோதான் ப்ரோ. இப்போ அது அங்கேருந்து ரொம்ப நேரம் கழிச்சு இங்கே வந்து நின்று ஸ்பைடர் கீயை ப்ரோ அது வரைக்கும் நம்ம வேடிக்கை பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ எனக்கு தெரிஞ்சு முதல்ல அது இங்கே வருமானே டவுட் இருக்குது ப்ரோ. அது வெளியில் போகுது ப்ரோ. ஏய் சீக்கிரமாக வந்து எங்களுக்கு அதை கொடுத்துட்டு போ. எங்கேயே கிடக்க ப்ரோ. இப்போ காருக்குள்ளே போங்க ப்ரோ. கார் இருக்கிற இடத்துக்கு போங்க ப்ரோ. ப்ரோ இருங்க ப்ரோ. எப்படி தப்பியதுன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கிறேன். கார் இருக்கிற இடத்துக்கு போக சொல்லுங்க ப்ரோ. ஓ மை காட் ப்ரோ என்ன பண்ணிட்டீங்க? பார்த்தீங்களா ஹார்ட் பீட்டு? ரேணி பார்த்துச்சு. சத்தம் ப்ரோ. சவுண்ட் பாருங்க ப்ரோ.
கேம் கேரக்டர் தான், எனக்கு கிடையாது. கண்ணை போய் பாருங்க ப்ரோ. போய் பார்த்தேன்னா ஒரேடியாக முடிச்சிரும் ப்ரோ. இதை கூட பார்த்தோம்னா முடிச்சிரும் ப்ரோ. என்ன ப்ரோ ரிஸ்க் எடுக்க போறீங்களா, பார்க்க போறீங்களா, ஒரு கண்ணை பார்க்க போறீங்களா? ஆமாம் ப்ரோ, ஆசையாக இருக்குது ப்ரோ. போய் பார்த்தீங்கன்னா வாங்க ப்ரோ முன்னாடி. பின்னாடி இருந்து அடிச்சிருச்சு. ஓ மை காட் ப்ரோ. ப்ரோ டே 5 ப்ரோ. இங்கே ஃபுல்லாக த லாஸ்ட் டே ப்ரோ. பிக்சர் பீஸ் சேர்த்தா கூட ஒரு டே ஃப்ரீயாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. அதுக்கு ஒரு சில பீசஸ் வந்து டனல்குள்ளேயும் இருக்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச ஸ்பைடர் கீ வந்திருக்கும். அது முன்னாடியே வந்துருச்சு ப்ரோ. ஜாக்கிரதை ப்ரோ. இப்போ திறந்தாலே மூஞ்சி முன்னாடி வந்து நிற்குமா ப்ரோ? இங்கிட்டு இருக்க போகுது ப்ரோ. சவுண்டு போட்டாமல் எப்படி ப்ரோ வரும்? கதவை சவுண்டு போட்டோம் ப்ரோ. அதெல்லாம் கேட்காது ப்ரோ. என்னண்ணா இதுதான் ப்ரோ ஸ்பைடர் கீ, தெரியுதா? தெரியுது ப்ரோ. நீங்கள் டனலுக்குள்ளே போய் ஆட போகிறத நான் ஆவலாக இருக்கிறேன் ப்ரோ. ப்ரோ அப்புறம் இன்னொரு ஏதோ கீ கிடைக்கணும் ப்ரோ இதுக்கு. இப்போதைக்கு டனலுக்குள்ளே போகிறக்கு இது ஓகே. ப்ரோ வருது ப்ரோ. வருது கிராணி வருது. அதுக்கு மேலே பாட்டு தெரியுது ப்ரோ. இப்போ நம்ம இந்த டே 5 தந்துட்டு என்ன நடக்கும் ப்ரோ? இது எங்கே போகுது? அந்த உள்ளே போயிடுச்சுன்னா ஓகே ப்ரோ. ப்ரோ ப்ரோ வேற லெவலா வேற லெவல் ப்ரோ. இனிமேல் உங்கள் கேம் பிளே தான் ப்ரோ. ப்ரோ இனிமேல் நீங்கள் தான் ப்ரோ. எனக்கு இதுக்குலாம் விளாடவே தெரியாது ப்ரோ. அது எங்கிட்டு வரும், எப்படி போகணும், எதுவும் தெரியாது. பேர் செப்டிக் டேங்க் ப்ரோ. சீ கருங்க ப்ரோ. ப்ரோ எத்தனை செப்டிக் டேங்க் ப்ரோ? அது எல்லாமே ஒரே செப்டிக் டேங்க். இந்த ஒரு ஆளுக்கு, இந்த ஒரு வீட்டுக்கு. எந்த வழியாக ப்ரோ வரும்? அது தெரியாது. அதாவது வெளியே போகணும். ஆனால் அது வந்து வெளியே போகணும் ப்ரோ. ஐயோ ஐயோ காலில் அதுவும் எங்கேருந்து ஷார்ட் கட்டு. கிரானிக்கு கன்ஃபார்ம் உள்ளே போகணும். ஆனால் இப்போ அது நம்ம வெளில போகும்போது அது வந்துட்டு தான் பாஸ் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. ஐயே ஏன் லார்ட் ஷூட். ப்ரோ இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ப்ரோ. இங்கே இருக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. உங்கள் கையால் ஹெட் ஷாட் போட ப்ரோ. டிஷ்யூ 2 நிமிஷம் 30 செகண்ட் கையெடுங்க. 9 இதுக்குள்ளே போக முடியாது ப்ரோ. கரெக்டாக 10வது நிமிஷம் வந்துடும். அதுக்குள்ளேயே எல்லாம் முடியும் மறுபடியும். ஆனால் இந்த கண்ணை நம்ம வச்சு போய் காக்கா ஸ்பைடரை 10 செகண்டுக்கு தான் இது நிறுத்த முடியும். அந்த அது என்ன ஏஞ்சலினா ஸ்பைடர். ஆமாம். இப்போ நம்ம போய் காக்காவை சொல்லணும். காக்கா அது தெரியாது. காக்கா கிட்ட ரெஸ்டார்ட் பேட்லாக்கி டனல் ஸ்கேப் கிடையாது. அது இப்போ சுட்டிங்க. ஓகே இன்னொரு புல்லட்டை போயிடுங்க. புல்லட் செய்யாதீங்க ப்ரோ. ஸ்பெஷல் கீ எடுத்துட்டு மேலே போய் அந்த ஸ்பைடரை மூடிட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ப்ரோ. புல்லட் ப்ரோ. புல்லட் எடுங்க ப்ரோ. புல்லட் கீழே இருக்கு ப்ரோ. இங்கே இருக்கும் ப்ரோ புல்லட்டு. இப்போ மேலே போங்க ப்ரோ. மேலே தான் கரெக்ட் டாப் ஃப்ளோரில் தான் ஸ்பெஷல் கீயும் கிடக்கு. ஆமாம் ப்ரோ. மேலே போங்க ப்ரோ. மேலே கடைசி டேல இப்படி ஒரு கிடச்சிருக்கு. விட்டுவோமா? விட்டுவோன்னு சொல்லிடுறீங்க. அந்த ரூமில் போ. கீழே கிடக்குது ப்ரோ. ஐயா உள்ளாடி போங்க ப்ரோ.
போட்டு மொழி கண் எடுங்க. ப்ரோ 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 முன்னாடி மட்டும் போயிடாதீங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ இதை வச்சு நான் ஷூட் பண்ணுறேன் ப்ரோ. இருங்க ப்ரோ இந்த இது இருக்குல்ல, இந்த ஸ்பைடர் கண்ணில் வட்டம். இந்த கையால் சூட் அழுத்துங்க. இவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ ப்ரோ இங்கே கொடுங்க ப்ரோ. ஓகே அப்புறம் அங்கே அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் செக் பண்ணுங்க. ஒன்றும் இருக்காது. அதுவே சுட்டு முடிச்சு செத்து முடிச்சு வயிறு. ப்ரோ இப்போ நம்ம முடிச்சிடலாம் ப்ரோ. ஒரே அடிப்பா வாங்கி ஸ்டார்ட். ஒரே ஒரு அடி தானே எந்திரிச்சுக்கணுமா ப்ரோ? அவ்வளோதான் ப்ரோ. ப்ரோ அந்த 10வது நிமிஷம் கரெக்டாக எந்திரிச்சிருக்கணும் ப்ரோ. ஓகே ப்ரோ எனக்கு தெரிஞ்சு ஆயிடுச்சு. அதை தள்ளி விடுங்க வரும். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவுட்ரோ கொடுத்துடலாமா? ஓகே ப்ரோ. ஹலோ கைஸ், நான் தான் மிஸ்டர் கட். நான் இப்போ வந்து இந்த ஃபஸ்ட்டு வீடியோக்கு நான் ஒரு அவுட்ரோ கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நான் சொல்ல வேண்டியது கெஸ்ட்டு சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. சரி சொல்லுங்கள். இதை வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. எப்படி இருக்குதுன்ட்டு அதுக்குன்னு கண்டக்கண்ட இதெல்லாம் பண்ணிடுறாங்க ப்ரோ. ஷூட் பண்ணுவேன். புல்லட் இருந்தால் ஷூட் பண்ண மாட்டேனா ப்ரோ? அதான் துப்பாக்கி தூக்கி போட்டேன். உட்காருங்க. தங்களுக்கு நேரும் கொடுமையை பாடுங்க. தங்களுக்கு என்னது இவங்க தூக்கி போட போதா? கீழே என்ன இருக்குன்னு வருங்க. கீழே என்ன இருக்கு? அதெல்லாம் இருங்க கல்விட்டோன்னே வருவேன். இதுக்காக நீங்கள் கிராணியை பழி வாங்குறேன். பாய் கிராணி. கீழே வாட் ப்ரோ இருக்கு. Oh my god, game over. அது என்ன அடிச்சு தெரியுமா? My மூஞ்சி is personifying. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் இவர் அடுத்தடுத்த வீடியோ போடுறதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கஜக்.